الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى في القرآن العظيم أنا أرسل معنا بني إسرائيل وقال نبينا صلى الله عليه وسلم فوجد اليهود يصومون يوم عاشوراء فقال ما هذا قالوا هذا يوم صالح نجى الله فيه موسى وقومه وأغرق فرعون وقومه فقال رسول الله صلى الله عليه وسلم نحن أحق بموسى منكم فصامه وأمر بصيامه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் சாந்திய பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்துள்ள நாம் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தின் காரணமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் புனிதமிக்க முஹர்ரம் மாதத்திலே நம்மை எல்லாம் அமர வைத்துள்ளான். அல்லாஹ்விற்கு நாம் எல்லாம் மிகவும் நன்றி செலுத்த கடமை பெற்றுள்ளோம். நம் கூட இருந்தவர்கள் எத்தனையோ நபர்கள் நம்மை விட்டு சென்றாலும் கூட எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான மோசடிகளையும் விட்டு நம்மளை பாதுகாத்து நமக்கு இன்னும் ரூஹை வைத்துள்ள, இன்னும் நல்ல அமல்களை நன்றாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் நம்மை எல்லாம் வாழ வைத்துள்ளானே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு நாம் அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த புனிதமிக்க முஹர்ரம் மாதத்திலே இன்று முதல் இனி வரக்கூடிய வருடங்கள் அனைத்து வருடங்களிலும் நல்ல அமல்களை செய்து, பரிபூர்ணமான அமல்களை செய்து அல்லாஹ்விடத்தில் அதற்குண்டான வெகுமதிகளை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியர் புரிவானாக. ஐவேள தொழுகையை சரியான முறையிலே தொழுது அவனிடத்திலே முறையாடி கேட்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக. எல்லா விதமான நம்முடைய தேவைகளையும் ஹலாலான ஹாஜத்துகள் அனைவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தருள் புரிவானாக. நோய் இல்லாத வாழ்க்கையும் நோயினுடைய சிரமங்கள் இல்லாத வாழ்க்கையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய உறவினர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இருக்கக்கூடிய இந்த நாள் முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய நாள் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே மிகவும் மதிப்புமிக்க ஆக கண்ணியமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இஸ்லாம் துவண்டு வருவதற்கு முன்பிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து உரைப்பதற்கு முன்னாலே இந்த நாள் என்பது யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் புனிதமிக்க நாளாக, இந்த நாள் அவர்களுக்கு சொல்ல போனால் பெருநாள் என்று சொல்வார்கள். நாம் எப்படி 2 பெருநாள்களை கண்ணியமான முறையிலே நாம் கொண்டாடுகிறோமோ அது போன்று அவர்கள் புனித புத்தாடைகள் அணிந்து தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு அதிகமாக செலவு செய்து அப்போதே அவர்கள் எல்லாம் கொண்டாடி உள்ளார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த நாளிலே நாம் எல்லாம் நோன்பு நோக்கலாமா வேண்டாமா என்று சில பேர் ஒரு சில காரணங்களை சொல்லி விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். நோன்பு வைத்த அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய பரிபூர்ணமான நன்மை தந்தவர் புரிவானாக.
எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துரைத்தார்கள் என்று சொன்னால், சென்ற வாரமே இதனை பற்றி பேசினோமானால் விரிவாக பேசவில்லை என்றாலும் அதை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்கின்றார்கள். மதீனாவிலே மக்காவிலே அவர்களுடைய தொந்தரவு தாங்க முடியாமல், தொல்லைகள் தாங்க முடியாமல் மதீனாவிற்கு குடிபெயர்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் ஒரு சில காட்சிகளை பார்க்கின்றார்கள். ஆஷூரா தினம் அன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கலாம் என்று நினைக்கின்ற பொழுது யூதர்களும் யகூதிகளும் நோன்பு நோற்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். அவரிடத்திலே கேட்டார்கள், முறையிட்டார்கள். இந்த 10வது நாள் எதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு நோக்கின்றீர்கள், என்ன காரணம் என்று அந்த யூதர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அதற்கு அவர்கள் கூறினார்கள், இது என்ன என்ன நோன்பு என்று கேட்டதற்கு சொன்னார்கள், இது ஒரு நல்ல நாள், மிகச் சிறந்த நாள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா வ கௌமஹு, எங்களுடைய குலத்தின் தலைவரான மூஸா அலைஹி வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தனார். வ அக்ரக ஃபிர்அவுன் வ கௌமஹு, எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டு எங்களை அடிமைப்படுத்தி வாழ வைத்துக் கொண்டிருந்த அந்த ஃபிரௌனை செங்கடலிலே மூழ்கடித்த நாள் இது. ஃபஸாம மூஸா ஷுக்ரன், எனவே எங்களுடைய தலைவர் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக, இறைவனுக்கு நன்றியாளனாக இருக்க வேண்டும் என்ற வண்ணமாக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். எனவே ஃபநஹ்னு நஸூமுஹு, நாங்களும் நோன்பு நோக்குகிறோம், விடாமல் நோன்பு நோக்குகிறோம் என்பத அந்த செய்தி எல்லாம் அந்த யூதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கூறுகின்றார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகச் சிறந்த ஒரு வாசகத்தை அவர்களுக்கு முன்னால் கூறுகின்றார்கள். நஹ்னு அஹக்கு பி மூஸா மின்கும், உங்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக தகுதி மிக்க, உங்களுக்கு மூஸாங்கிறது நபி, எனக்கு மூஸாங்கிறது நபிமாருடைய பட்டியலில் வந்த ஒருத்தர், நீங்க மூஸாவை தலைவராக ஏற்றுக்கிறீங்க, நாங்க மூஸா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் ஏற்றுக்கல, மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னால வந்த எல்லா விதமான நபிகளையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எனவே எல்லா வழிகளிலும் பார்த்தால் உங்களை விட மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு அவர்களை பின்பற்றுவதிலே மிகவும் தகுதி மிக்கவர்களாக இருக்கின்றார்கள். எனவே நாங்களும் நோன்பு நோற்போம் என்று ஃபஸாமஹு வ அமர பிஸியாமிஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோட்டார்கள், அவருடைய தோழர்களையும் நோன்பு வையுங்கள் என்று ஏவினார்கள். என்று சொன்னால் எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நாளை சிறப்பு மிக்க நாளாக கருதி இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மற்றொரு செய்தியிலே வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், காலை நேரத்துல என்ன செய்வாங்கன்னா, அந்த அன்சாரி தோழர்களை அழைச்சு, நீங்க அந்த கிராமத்து பக்கம் போயிட்டு வாங்க, யார் யாரெல்லாம் நோன்பு வச்சிருக்காருன்னு பாருங்க, என்ன செய்யுங்க, யார் யார் நோன்பு நோட்டுள்ளார்கள் என்பதை பாருங்கள், அவரிடத்திலே கூறுங்கள், நீங்கள் வைத்த நோன்பை தொடர் பிடியுங்கள், அதனுடைய நேரம் வரை நோன்பு நோருங்கள், யார் நோன்பு வைக்கவில்லையோ, நோன்பு நோக்கவில்லையோ அவரிடத்திலே நீங்கள் கூறுங்கள், இனி இருக்கக்கூடிய சில நேரத்திலாவது உண்ணாமல் பசித்திருங்கள் என்பதாக நீங்கள் கூறிவிட்டு வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்சாரி தோழர்களை எல்லாம் அனுப்பி வைத்துள்ளார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு கண்ணியமிக்க சிறப்பு மிக்க நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, சிறு பிள்ளைகளையும் நோன்பு வைக்குமாறு ஏவினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அந்த சிறு பிள்ளைகளுக்கு பசி ஏற்பட்டுச்சுன்னா அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வரும் வரைக்கும் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு விளையாட்டு காட்டுங்கள், பசியினுடைய அந்த சிந்தனை விட்டு அவர்களை மற்றொரு அந்த வழியிலே அவர்களுக்கு நீர் திசை திருப்புங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு பசி ஏற்பட்டால் ஏதேனும் விளையாட்டு காட்டி அவர்களை திசை திருப்புங்கள், அவர்களையும் நோன்பு நோக்க வைங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்,
இந்த வருடத்திலே நோன்பு நோற்றவர்கள் நற்பார்க்கசாலியாக மாறிவிட்டார்கள். இனி வரக்கூடிய வருடத்திலே நோன்பு நோக்காதவர்கள் இதையெல்லாம் சிந்தனைகளை வைத்துக் கொண்டு இதையெல்லாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்காகவும் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு தூதருக்காகவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இனி வரக்கூடிய வருடங்களிலே ஆஷுராவுடைய நோன்பை நாம் எல்லாம் நோக்க வேண்டும். அதே போன்று நாம் கவனிக்க மிக்க இன்னொரு செய்தியும் இதில் அடங்கியுள்ளது. இந்த நாள் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக வேண்டி பிரத்யோகமிக்க ஒரு நாளாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியுள்ளான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இந்த கூட்டத்தினருக்கு என்னவெல்லாம் நல்வழி காட்டினார்கள், எப்படியெல்லாம் இருந்தார்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்தது என்பதையெல்லாம் நாம் பார்ப்போம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொதுவாக அவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆகச் சிறந்த நபிமார்களில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஏறத்தாழ ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 114 அத்தியாயங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறக்கியுள்ளான் என்று சொன்னால் அதிலே ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஹஜ்ரத் சையீதனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வரலாற்று செய்திகளை நமக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விவரிக்கிறான். அதே போன்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 80க்கும் மேற்பட்ட அவருடைய பெயரை பயன்படுத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் குர்ஆனிலே. இதெல்லாம் நாம் எதற்காக வேண்டி சொல்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நபராக, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்களே, அத்தீனு அன் நஸீஹா, இந்த மார்க்கம் என்பது, இந்த இஸ்லாம் என்பது பிறர் நலன் நாடுவதுதான் இஸ்லாம் என்று சொன்னார்களே, அதற்கு மிகவும் மிகவும் முன்னுதாரணமாக இருந்த ஒரு தோழர் என்று சொன்னால், ஒரு நபிகளார் என்று சொன்னால் அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இதில் ஆகச் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எதற்கு என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலீமுல்லா என்ற பெயரை கொடுத்தான், பட்டத்தை கொடுத்தான். அல்லாஹ்விடத்திலே பேசியவர்கள், தூர் சீனா மலை அடிவாரத்திற்கு சென்று அல்லாஹ்விடத்திலே பேசியவர் என்ற பட்டத்தை அவர்கள் கொடுத்தான். அதற்காக நோன்பு நோட்டார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலகட்டத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தனை வசனங்கள் எல்லாம் கூறலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய பேரு இவ்வளவு சிறந்த வரலாற்று செய்தியெல்லாம் குர்ஆன்ல குறிப்பிடலாம். அப்படின்றத விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய சமூகத்தினருக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஆகச் சிறந்த செய்திகளையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். மதீனாவிலே ஒரு சூழல் நடக்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்ற ஒரு நபர் வணிகம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அந்த வியாபாரி பொருளை வாங்குறதுக்காக வேண்டி ஒருத்தர் வராரு, ஒரு கஸ்டமர் வராரு. அவர் யாருன்னு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபிகளாக ஏற்றுக்கொண்டார், பெருமானாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் வர்றாரு, அவர் அந்த கஸ்டமர் அவர்கிட்ட பேசுறாரு, எவ்வளவு வரும், ஏது வரும், என்ன வரும் எல்லாம் பேசிட்டு ஆக குறைந்த விலைக்கு எடுத்து எப்படியோ பேசி எடுத்துறாரு. அந்த பொருளை எடுத்துட்டு அவர் சொல்றாரு, என்னுடைய தலைவர் மூசா அலைஹிஸ்ஸலாம், எனது நபிகளார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சத்தியமாக ₹1 கூட நான் கூட்டி தர மாட்டேன் என்று ஒரு வார்த்தையை சொல்றாரு. இப்ப இதனை கேட்ட அந்த வியாபாரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது பொதுவா இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே நபிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய காலத்தில் ஹஜ்ரத் சய்யிதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்களேயானால் நீங்களும் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியுள்ளான். அப்போது எல்லோரும் ஆகச் சிறந்த நபிகளாக இருந்தாலும் கடைசியாக யாரை பின்பற்ற வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப இந்த கஸ்டமர் என்ன செய்யறாரு, இதை கேட்டுட்டு பலார் அரைஞ்சிடுறாரு, செவில்ல இருக்கிட்டு சொன்னாரா, மூசா அலைஹிஸ்ஸலாம்லாம் போய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கி உள்ளான். அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலத்திலே அவர்களுடைய பெயரை பயன்படுத்தாமல் நீ எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பெயரை நீ பயன்படுத்தலாம் என்று செவில்ல இருக்கிட்டார். இப்ப இது ஒரு பிரச்சனை ஆகுது.
இதனுடைய செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு போகுது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இருவரையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சமூகத்திற்கு முன்னால் விசாரித்தார்கள். அப்போது முதல்ல யாரை கண்டிக்கிறாங்கன்னு சொன்னா, யாரு இவரை அடிச்சாரோ, அதாவது பெருமானாருக்கு சப்போர்ட்டா இருந்து யார் அவர் அடிச்சாரோ அவர் கண்டிக்கிறாங்க. முதல்ல நீங்க ஏன் கை வைக்கிறீங்க, முதல்ல நீ எதற்காக வேண்டி அவரை அடிக்கிறீங்க என்பதாக அவர்களை கண்டித்து விட்டு சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா துஃபத்திலு பைனல் அம்பியா, நபிமார்களுக்கு மத்தியில் நீங்கள் ஏற்றுத்தாழ்வு பார்க்க வேண்டாம் என்று அவருக்கு மத்தியில ஒரு செய்தியை சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விளக்கத்தையும் கூறுகின்றார்கள். நாளை கியாம நாளிலே இந்த உலகம் எல்லாம் அழியும், நானும் மரணிப்பேன், எனக்கு பின்னால் வரக்கூடிய அனைவரும் வாழ்ந்து உடைய சந்ததிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லோரும் மரணிப்போம். ஒரு நாள் வரும், உலகம் எல்லாம் அழிக்கப்படும், எதுவும் இருக்காது. அப்படிப்பட்ட நாள் வந்து முடிந்த பிறகு நான் என்ன செய்வேன், மீண்டும் எல்லோரும் எழுப்பப்படும் பொழுது நான் முதலாவனாக எந்திரிப்பேன், எழுந்து வருவேன். எனக்கு பின்னால் பல்வேறு என்னுடைய கூட்டத்தார்கள் எல்லோரும் வருவார்கள். அங்கே நடக்கக்கூடிய ஒரு செய்தியை சொல்றாங்க, நான் முதலாவதாக எழுந்து வருவேன். நான் எழுந்து வருகின்ற பொழுது யாரை பார்ப்பேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அர்ஷுக்கு கீழ் இருப்பதை நான் பார்ப்பேன் என்பதாக கூறிவிட்டு சொன்னார்களாம். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அந்த நாள் எல்லாத்துக்கும் ஒரு கேரா இருக்கும். தன்னுடைய செயலின் மூலமாக அல்லாஹ் எனக்கு என்ன கூலி தர போறான், நம்ம எங்க போக போறோம் சொல்லுவாங்கல்ல, உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி, பெற்றெடுத்த தாய் தந்தைகள் எல்லாம் விட்டுருவாங்க. இவன் எனக்கு தெரியாது, அவன் எனக்கு தெரியாது. லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி, ஏன்னா நான் என்ன ஆக போறேன், எனக்கு என்ன நிகழ போகுது, எனக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு அளிக்க போறான் என்ற அந்த பயத்துல எல்லாம் மயக்கத்துல இருப்பாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தெம்பா அல்லாஹ்வுடைய அரிசி கீழே நிக்கிறாங்க. இதை சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சண்டை போட்ட ரெண்டு பேர்த்துக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஃபலா அதிரி அஹூசிப பிமஸ்அதிஹி யௌமத் தூரி அம் புரிஸ கப்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏன் மயக்கம் இல்லாம தெளிவா அல்லாஹ்வுடைய அரிசி கீழே நிக்கிறாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே அல்லாஹுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் மீது உண்டான ஆர்வத்தால தூர்சினா மலையினுடைய அடிவாரத்துல நோன்பு நோற்று விட்டு ஏற்கனவே மயங்கி விழுந்துட்டாங்களோ, அப்படியா இருக்கலாம், அல்லது அம்புரிஸ்த கபலி, எனக்கு முன்னால் கூட எழுப்பப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியை யாருக்கு சொல்றாங்க, அந்த சண்டை போட்டு ரெண்டு நபருக்கு மத்தியில சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ணியத்தை, அவருடைய மாண்பை அந்த இரு நபர்களுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உண்டான சிந்தனையை மக்களுக்கு மத்தியிலே நினைவூட்டி கொண்டே இருந்தார்கள். காரணம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஆக மோசமான ஒரு வாழ்க்கை. அந்த காலகட்டத்திலும் கூட பொது நலத்தோடு அவர் வாழ்ந்தார் என்ற ஒரே நோக்கத்தின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தினருக்கும் அவருடைய பாடத்துகளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிப்பார்கள். எனவே இன்னொரு செய்தியும் உள்ளது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவிற்கு இந்த சமூக பற்றோடு பொது நலத்தோடு இருந்தால் என்று நாம் பார்த்தோமையானால், அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்றாங்க, எகிப்திலிருந்து போறாங்க, வெளியாகி போறாங்க. ஒரு காரணம், என்ன காரணம் சொன்னா, அவங்க மேல கொலை குற்றச்சாட்டு, சம்மதமே இல்லாத ஒரு கொலை குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது நம்ம இங்க இருந்தா சரிப்படாது, தேவையில்லாத பேச்சு வார்த்தைகள் உண்டாகும், நம்ம என்ன செய்வோம், இங்க இருந்து மதியனுக்கு புறப்பட்டு போயிருவோம்னு சொல்லிட்டு எகிப்திலிருந்து மதியனுக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்தது எகிப்து, அவங்களுக்கு எல்லா சொந்த பந்தம் எல்லாமே அங்க இருந்தாலும் அல்லாஹுவை ஆதரவை வச்சு எங்க போறாங்க, மதியனுக்கு போறாங்க. ஏறத்தாழ 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கு. அங்க போன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல போய் யாரும் தெரியாது, மக்கள் யாரும் தெரியாது, யாரும் பழக்கம் இல்லை, உணவு கொடுக்க யாரும் தயாரா இல்லை, தங்குவதற்குண்டான இடவசதி இல்லை, எதுவுமே இல்லை. அங்க மதியனுக்கு போன மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க, அங்க ஒரு சில நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கிறாங்க. அங்க தண்ணிக்கு
ஒரு கூட்டம், பெரும் கூட்டம் நின்று கொண்டிருக்குது. எல்லாம் தண்ணி பிடிக்க நிக்கிறாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் சண்டை போட்டு அடிச்சு புடிச்சு என்ன செய்யறாங்க, தண்ணியை பிடிக்கிறதுக்காக வேண்டி அப்படியே காத்து நிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாட்ச் பண்றாங்க என்ன நடக்குது. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு 2 பெண்மணிகள், வாலிப பெண்மணிகள், 2 சகோதர சகோதரிகள் ஓரமா நின்றுகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சண்டை போட்டு தண்ணியை நான் நீ குடிச்சிட்டு போறாங்க. இப்ப இதை பார்த்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஏன்னா சமூக சிந்தனையோடு இருப்பவர் அல்லவா, அத்தீன்வான் நசீஹா என்ற சொல்லுக்கு ஆக சிறந்தவரா உதாரணமாக இருப்பவர் அல்லவா, பார்த்துட்டு அப்படியே போய் கேட்கிறாங்க, நீங்க 2 பேர் எதற்காக வேண்டி காத்திருக்கீங்க, என்ன காரணம்? எல்லாம் தண்ணி பிடிக்கிறாங்க, நீங்களும் பாத்திரத்தை வச்சு ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொன்னாங்கன்னா, எப்படிப்பட்ட பெண்மணிகள் என்று சொன்னால், ஆக சிறந்த ஒரு தகப்பனால், தந்தையால், பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட 2 பெண்மணிகள். சொன்னாங்க, ஆண்கள் பெண்கள் என்று அடித்து பிடித்து கொண்டு அந்த தண்ணிக்காக வேண்டி அந்த கூட்டத்துல போறாங்க. எங்களுக்கு ஒரு கூச்சமா இருக்குது, உள்ள போறதுக்கு எங்களால முடியல. அதனால எவ்வளவு நேரம் ஆகும் பரவாயில்ல, காத்திருப்போம். காத்திருந்து எல்லோரும் போன பிறகு, ஏன்னா தண்ணி நிக்க போறது இல்லை, தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருந்தும் அடிச்சு பிடிச்சு குடிக்கிறாங்க. அப்ப எல்லோரும் போன பிறகு எங்களுடைய அந்த கற்பை பாதுகாக்க வேண்டும், தேவையில்லாத ஃபித்னா உண்டாகும். அதனால நாங்கள் எல்லோரும் போன பிறகு என்ன செய்யறோம், நிம்மதியா புடிச்சிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொன்னப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டாங்கன்னா, எவ்வளவு நேரம் தான் காத்திருப்பீங்க, இந்த இடத்துல எவ்வளவு நேரம் காத்திருப்பீங்க, பெருங்கூட்டம் நிக்குது, பக்கத்துல வேற எதுவும் கிணறு எதுவும் இல்லையா, பக்கத்துல வேற எந்த ஒரு கிணறும் இல்லையா என்று கேட்டப்ப, இருக்குதே, எங்களுக்கு தொலைவில் ஒரு கிணறு இருக்குது, ஆனால் பல வருட காலங்களாக அது மூடப்பட்டுள்ளது, யாராலும் திறக்க முடியவில்லை என்று அந்த பெண்மணி கூறிய பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்ன அங்க அழைச்சிட்டு போங்க, நான் என்னன்னு பாக்குறேன், என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் செய்யறேன் என்பதாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறிவிட்டு அந்த பெண்மணிகள் 2 பேரும் அழைச்சிட்டு போறாங்க. பல வருடங்களாக மூடப்பட்ட அந்த கிணற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய உதவினால் எளிதான முறையில தூக்கி ஓரமா போட்டாங்க. போங்க குடிங்க, அல்லாஹ்வினுடைய பேரால் என்ன செய்யுங்க, நீங்கள் தண்ணீரை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த மதுரமான தேன் மிக்க தண்ணீரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்பதாக கூறினார்கள். என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க நினைச்சிருந்தா யாரு எங்கேயோ ஏதோ பண்றாங்க, எப்பேற்பட்ட போறாங்க, அவங்க வேலை அது அப்படின்னு போயிருக்கலாம். ஆனால் சமூக சிந்தனை உள்ள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை பார்த்தும் பார்க்காதவர்களாக போகல. நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும், நமக்கு முன்னால எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு கஷ்டமான அந்த ஒவ்வொரு நிலைகளையும் பார்க்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னா, நான் நல்லா இருக்கிறேன், எனது குடும்பம் நல்லா இருக்கு, எனது வீட்டார்ல எல்லாம் சுகமா இருக்கிறாங்க, இப்படியாக நம்ம என்ன செய்யறோம், வாழ்க்கையை வாழ்றோம். சொல்லுவாங்க, ஒரு ஆம்புலன்ஸுடைய சத்தம் இருக்குல்ல, வை 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 வைன்னு கேட்குதுல்ல, இந்த சத்தத்தை பக்கத்து வீட்டார்களுக்கெல்லாம் கேட்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகுமா, கடுப்பா இருக்குமா. அதே அந்த சத்தம் நம்ம வீட்டுக்கு முன்னால் அந்த ஆம்புலன்ஸ் நிற்கும் போது அப்பதான் அவருடைய உணர்வு தெரியுமா, அவருடைய வலி தெரியும், வேதனை தெரியும். அது பக்கத்து வீட்டாளருக்கு ஏற்படும் போது அதை பார்க்கும் பொழுது எரிச்ச வரும், ஏன்னா ஓய் ஓய் ஓய்ன்னு கத்திக்கிட்டு இருக்கு இப்படின்னு. அதே நம்ம வீட்டுக்கு முன்னால அந்த ஆம்புலன்ஸ் ஒரு நாள் நிற்கும் பொழுது அப்பதான் அவனுடைய அந்த வலி வேதனை புரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும், எல்லோருக்கும் சமூக பற்றோடு சமூக நல்லிணக்கத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி எல்லா இடத்திலேயும் தன்னுடைய சமூகத்தாரை பார்த்தார்களோ, தன்னுடைய சமூகத்திற்கு என்ன தேவை என்று பறைசாற்றினார்களோ, அதுபோல் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியிலே சொல்லப்படுது, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, ஃபிரௌன்கிட்ட போறாங்க. ஃபிரௌன் இடத்துல போய் கேட்கிறாங்க. அவன் நிக்கிறத பார்த்துட்டு ஃபிரௌன் கேட்டான், நான் மூசா, நான் இந்த பக்கம் வந்திருக்கீங்களே, என்ன காரணம், என்ன உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். யாரு, ஃபிரௌன். அப்ப சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இந்த வசனத்தை பதிவிடுகிறான். அன் அர்சில் மஅனா பனி இஸ்ராயீல், உன்னிடம் உள்ள அடிமைப்பட்டுள்ள எனது சமூகத்தினரான பனு இஸ்ரேலர்களை நான் எப்படியாவது விடுவித்து அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த கட்டத்தை நான் அடைவதற்காக வேண்டி வந்துள்ளேன். அவங்க என்ன செய்யணும், உரிமை விடப்படணும், அவங்க சுதந்திரமா இருக்கணும், அதற்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு
எந்த இடத்துல? ஃபிரௌனுடைய இடத்துக்கு வந்து ஃபிரௌனுடைய ஆட்கள் படை சூழலுக்கு அந்த இடத்துல நரசிங்கமான பனி இஸ்ராயில், எனது கோத்திரத்தாரான பனி இஸ்ராயலை காப்பாற்றுவதற்காக வேண்டி வந்துள்ளேன் என்ற சமூக குரலை அந்த இடத்துல எழுப்பினார்கள் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், யோசிக்க வேண்டும். பொது நலத்தோடு வாழ்வதை விட்டு சமூக நலத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அதனால்தான் ஒரு செய்தியை பதிவிடுவார்கள், இந்த 10வது நாள் ஆஷுரா தினம் அன்று நீங்கள் நோன்பு நோக்கக்கூடிய நாளிலே என்ன செய்யுங்கள்? பரவலாக செலவு செய்யுங்கள். அவர்கள் இவர்கள் என்று பாராபட்சம் பார்க்காமல் பரவலாக செலவு செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுல முதல்ல உங்க குடும்பத்தினருக்கு கொடுங்க. உங்க உறவினர்களே எத்தனையோ பேர் பிரிஞ்சிருக்காங்க, ஒரு நோன்பு திறக்க கஞ்சியாவது கூப்பிட்டு கொடுங்க. முதல்ல உங்க குடும்பத்துக்கு என்ன செய்யுங்க? செலவு செய்யுங்க. ஏன்னா எதனுடைய முன்னுதாரணமா இது இருக்குதுன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் கரை ஒதுங்குது. அந்த ஈமானை ஏற்ற அந்த மக்கள் எல்லாரும் அந்த கப்பல்ல போறாங்க. உணவு இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை. என்ன அதுவும் இந்த தினம் ஆஷுராவுடைய 10வது நாள் என்ன செய்யப்படுது? அந்த கப்பல் கரை ஒதுங்குது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செய்தியை குர்ஆனிலே சொல்றான். வெறும் ஒரே ஒரு புடி அரிசி தான் இருக்குது. இதை வச்சு அந்த 80க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் சாப்பிடணும். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு பரக்கத்து இருக்கு, நீங்க முதல் கப்பலை நிப்பாட்டி இறங்குங்க. அல்லாஹ் வசனத்தை சொல்றான். அதே போல் என்ன செய்தாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள். அந்த அரிசியை வச்சு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய பெயரால் நான் துவங்குகிறேன் என்று சொல்லி சமைக்க ஆரம்பித்தார்கள். ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட அந்த சகோதரர்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டு மேலும் மிச்சம் இருந்தது என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே நாம் எல்லாம் சிந்தனை கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை கூட சொல்றாங்க, இந்த ஆஷுரா நாளன்று நோன்பு பண்ண நீங்க ரொம்ப நல்லா செலவழிச்சீங்கன்னு சொன்னா, இந்த செலவு வந்து அடுத்த ஆஷுராவை நீங்க அடையிற வரை உங்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்துல பரக்கத்து இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்ய மாட்டான்? அவ்வளவு சீக்கிரத்துல உங்க இடத்துல எல்லாத்தையும் உருவிட மாட்டான். பரக்கத்தான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுப்பான். அல்லாஹ்வே சொல்லுவான், உங்களுக்கு உண்டான சோதனையை அமைச்சுக்கிறது நீங்க தான், உங்களுக்கு உண்டான நல்ல வெகுமதிகளை தீட்டிக் கொள்வது நீங்க தான். மா அசாபமி முசீபத்தின் இல்லா பிஇذنில்லா, அல்லாஹ்வுடைய அனுமதி இன்றி என்ன செய்யப்படுது? யாருக்கும் சோதனை வராது. ஆனா அந்த சோதனை எப்படி வரும்னு சொன்னா, தனக்கு தானே செஞ்சுக்கிறாம அது வராது. தன்னுடைய கைவசமாக அவர்கள் பெற்றுக் கொள்ளாமல் அது வராது என்ற செய்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவிடுகிறான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? எல்லோவற்றையும் கேட்டுவிட்டு ஆர்வமாக எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியே போனோடனே போவோம் எல்லாத்தையும் விட்டு போயிடக்கூடாது. நம்ம எல்லாம் உள்வாங்கணும். நம்மால் எந்த அளவு முடியுமோ, நம்மால் எந்த அளவிற்கு செலவு செய்ய முடியுமோ, இந்த நோன்பு வைத்தவர்களுக்காக வேண்டி, நம்முடைய குடும்பத்திற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த செலவின் மூலமாக, இந்த பொருளாதார உதவியின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக என்ன செய்வான்? நம்முடைய குடும்பத்திற்கு பரக்கத்தை உண்டாக்குவான். கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுப்பான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான கூலியை என்னவெல்லாம் தருவேன் என்று சொன்னானோ, அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி மீற மாட்டான். யாரு என்ன வேணா வாக்குறுதி கொடுக்கணும், மீறலாம். நான் இப்போ கொடுத்துறேன்னு சொல்லுவாரு, ஆனா குழுன்னு கேட்டா கொடுக்க மாட்டாரு. இப்ப இந்த வாக்குறுதி எல்லாராலும் மீறப்படலாம். அல்லாஹ் சொல்றான், நான் கொடுத்த வாக்குறுதியை நான் மீறுவதே கிடையாது. எனவே அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி மீறப்படாது, ரசூலுடைய சொல் பொய்யாக மாறாது. எனவே நாம் எல்லாம் உள்ளத்திலே நாம் எல்லாம் உறுதி செய்வோம். எல்லா விதமான நல்ல அமல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ அதன்பால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல் சமூக நலத்தோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல் நாம் வாழ வேண்டும். இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் நோன்பாளிகளுக்காக வேண்டி நாம் அதிகம் செலவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல முஃமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.